நம்ம கடலைப்பருப்பு வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துருப்போம். அதை பருப்பு பொடி சாப்பிட்ருப்போம். இல்லை அப்படின்னா நம்ம கூட்டு, பொரியல் அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் ஆகும். பட் கடலைப்பருப்பு மட்டுமே வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்றதா ஒரு விஷயமே. வாங்க வெறும் கடலைப்பருப்பை மட்டும் வச்சு எப்படி அந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுன்றத பார்ப்போம். நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கிட்ட ஊற வைங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்க்கு. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி குக்கரில் எடுத்துக்கலாம். ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஸோ வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வீட்டில் வந்து கலசம் வச்சு கும்புறது, வரலட்சுமி நோம்பு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஷ்ஷை செய்யும்போது நிஜமாகவே செம்ம சூப்பராக இருக்கும். நெய்வேத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்தேன். ஸோ அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே எல்லா மெஷர்மெண்ட்டையும் அளந்துக்கோங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஸ்வீட் ரெசிபி நல்லாயிருக்கும். ஸோ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்வீட்டுக்கான மொத்த சால்ட்டும் இவ்வளோ தான், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ப்ரெஷர் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விசில் வர கேப்பில் நம்ம இதுக்கான வந்து வெள்ளைப்பாகை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கப் ஒன்று எடுத்துக்கோங்க. 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் ரொம்ப சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1.25 2 வரைக்கும் சேர்த்துக்கலாம். பட் 2எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப திகட்டிடும். ஸோ 1.5 கப் அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ அதை ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இதுக்கு பாகு திக்காக இருக்கணும், அதனால் 1.5 கப்புக்கு வெறும் 1/4 கப் தண்ணி தான் சேர்க்குறேன். நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இந்த ஸ்வீட்க்கு வந்து பாகு பதம் ரொம்ப திக்காக இருக்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கரைஞ்சி லேசாக கொதித்ததும் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு நீங்கள் பாகு வெல்லம் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். நல்லா வந்து வெல்லம் வந்து கரைஞ்சி இந்த அளவுக்கு வரட்டோங்க. வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதை வடிகட்டிட்டு தான் நம்ம பாகையை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை வடிகட்டிட்டு 1 நிமிஷம் ஆற விடலாம். அப்போ தான் வந்து சன்னி வச்சு நம்ம வடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு அகலமான பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அடி கனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் அகலமாக ஹைட்டாக இருக்க எடுத்துக்கோங்க. ஏன்னா வெள்ளைப்பாகு தெறிக்க ஆரம்பிக்கும் நம்ம செய்கிறப்போ. இப்போது ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை. நான் அப்போ தான் அந்த மண் தூசி எது இருந்தாலும் இதிலே நின்றுடும். இப்போ இதை வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பாகு பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தாங்க ஆகும் பாகு வந்து திக்காகிறதுக்கு. ஏன்னா கரைச்ச வெல்லம் இல்லைங்களா, அதனால். நல்லா வந்து வெள்ளைப்பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இருந்தால் போதும். 1.5 கப் வெல்லத்துக்கு எடுத்தோம் இல்லையா, அதுக்கான அளவு. இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி டைம் டியூரேஷன் மாறுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி எடுத்து விடும்போது அப்படியே திக்காக வர மாதிரி இருக்கும். இந்த 1 கம்பி பதம் 2 கம்பி பதம்லாம் கிடையாதுங்க. இதில் திக்காகணும். எவ்வளோக்கெல்லாம் நல்லா திக்காகுதோ அவ்வளோக்கெல்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலையும் சட்டுன்னு முடியும். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் பருப்பு போட்டு கிளறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளைப்பாகு நல்லா திக்காயிடுச்சுங்க. திக்காகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளத்தோட வாசனை சூப்பராக கமகமன்னு இருக்கும். பாருங்கள் நல்லா எவ்வளோ திக்காக இருக்குது. நல்லா வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்தா கடலைப்பருப்பு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஊற வச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம இதில் வெள்ளத்தில் சேர்த்துலாம். மெதுவாக சேருங்க, டக்குன்னு போட்டுனா மேலே தெரிச்சிரும். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த ஸ்மாஷர் வச்சு ரொம்ப மசிச்செல்லாம் விட வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே விட்டிங்கன்னா இந்த வெள்ளைப்பாகுதுலேயே நல்லா வெந்து திரண்டு வரும். பருப்பை வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணியை வடித்து எடுத்துருங்க. முக்கியமான விஷயம், தண்ணியோடு சேர்த்துறாதீங்க. நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்குமாவது இது குக் ஆகணுங்க. நல்லா திரண்டு வரணும். முக்கியமான விஷயமே அதுதான். இதில் நல்லா வந்து வெல்லமும் சரி கடலைப்பருப்பும் நல்லா ஒன்று சேர திரண்டுருச்சு. சூப்பராக இருக்குது, வாசனையும் கமகமன்னு இருக்குங்க. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுக்கு தேவையான முந்திரி திராட்சை எல்லாத்தையும் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது ஒரு பேன் வச்சு பேன் காஞ்சதும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க.
நெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி கொப்பரை தேங்காவாக எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு. ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கறது இதுதாங்க. இந்த மாதிரி நீள் நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய்யில் வறுத்துருவோம். நீங்கள் நார்மல் தேங்காய் போட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கும், டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி கொப்பரை தேங்காவாக இருக்கும்போது நீங்கள் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுபடணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ லேசாக நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்க திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டா போதுங்க. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா வெல்லம் வந்து மேலே தெரிக்குன்றனால தான் அந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை வைக்க சொன்னது. நீங்கள் முந்திரி திராட்சை வறுத்துட்டு நெய்யை மாற்றாமல் இதிலே வச்சுருந்தீங்கன்னா, இதில் இப்போ மாற்றிட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். நெய் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய், வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை, நிஜமாவே டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி சூப்பராக இருக்குங்க. இது டிஷ்ஷோட மெயின் இதே பார்த்தீங்கன்னா அந்த கொப்பரை தேங்காவை நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்க்குறீங்க இல்லையா, அதுதான் அல்டிமேட்டான ஒரு ஃப்ளேவரே கொடுக்கும் அதுக்கு. நீங்கள் துருவி சேர்க்கறதோட இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் இதுக்கு. ஸோ நல்லா அப்படியே இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும். நீங்கள் எடுக்கும் போது அப்படி எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு வர்ற மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நல்லா இந்த அளவுக்கு திக்காய் வந்துருச்சுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சுட சுட எடுத்து அப்படியே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. நார்மலாக சாப்பிட்ற நீங்கள் அல்வா எல்லாம் வந்து தோற்று போகணுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. ஸோ நான் சொல்லி கொடுத்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.